உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். தேவன் எல்லாரையுமே அவருடைய சாயல் ரூபத்தில் தான் படைச்சார். ஆதி மனிதன் ஆதாம் தேவனுடைய சாயலிலே ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவன். அவன் உண்டாக்கப்பட்ட போது தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான், ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது அவனுக்குள்ளே மண்ணெடுத்து சரீரத்தை செஞ்சார். சரீரத்தில் உயிர் இல்லை. அந்த உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது தன்னுடைய ஜீவனையே அந்த ஆதாமுக்குள் கொடுத்திருந்தார் என்று நீங்கள் பார்க்கலாம். அப்படியானா தேவனுக்கும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், அவருடைய சாயல் ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவருடைய சாயல் ரூபம், அதில் படைக்கப்பட்ட மனிதன் எங்கே பிரச்சனை வந்துச்சு? இவன் போய் கர்த்தருடைய சைடில் இருக்க மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய சத்துருவாக இருக்கிற அந்த பிசாசு கட்சியில் போய் சேர்ந்தது தானே உண்மையான பிரச்சனை. அதை கூட பைபிள் வாசிக்கிறவங்க கூட அந்த பழத்தை தின்னா, அந்த பழத்தை தின்னா, அந்த பழத்தை தின்னான்னே சொல்லுவாங்க. அந்த பழம் தின்னது ஒரு விசேஷமான காரியம்தான். ஆனால் எதுக்கு? இனிமேல் கடவுள் எனக்கு வேண்டாம், நான் பிசாசு கட்சியில் சேர்றேன், இந்த கடவுளுடைய எதிரி கட்சியில் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவன் தேவனை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தையை மீறி அவருக்கு விரோதமாக இருந்த அந்த பிசாசுடைய கட்சியில் சேர்ந்தான். அந்த பழத்தை தின்னு அது மூலமாக நான் பிசாசுடைய கட்சியில் சேர்ந்துட்டேன்னு அவன் அறிவிக்கிறான். அப்போ எல்லாம் தெரிஞ்சு இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களை பாருங்கள், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களே நினைக்கிறாங்களோ அதைத்தானே செய்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். எது சரி இல்லை, எது தவறு அப்படின்னு நம்முடைய இருதயத்தில் தெரிஞ்சதை தானே மனிதர்கள் செய்கிறாங்க. உலகம் முழுவதும் அதானே செய்யுது. ஆதாம் எதைத்தான் செஞ்சான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆதாம் இருக்கிற காலத்தில் நான் இருந்திருந்தேன்னா நான் அந்த பழத்தை போய் தின்றுருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய உலக மனிதர்கள் கூட தங்களுடைய இருதயத்தில் எது தவறு என்று, எதை செய்யக்கூடாது என்று, அது கடவுளுக்கு ஒவ்வாது என்று, அதையெல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் தெரிந்து தானே அதை செய்கிறார்கள். அப்படியானா இவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக மனிதர்களும் அந்த ஆதாமுடைய காலத்தில் அந்த இடத்துல இருந்திருந்தால் கூட அவங்களும் அந்த ஆதாம் செஞ்சதைத்தான் செஞ்சுருப்பாங்க. அதாவது ஆதாமுடைய மனசும் சரி, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உலக மனிதர்களும் சரி, அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால், கடவுள் ஒன்று சொன்னால் அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு வேண்டாம், கடவுளே கூட எனக்கு வேண்டாம், நான் கடவுளுடைய எதிரியாக கூட எடுத்துகிட்டு போகிறேன், நான் நரகம் போனால் கூட பரவாயில்ல, செத்து நரகம் போனால் பரவாயில்ல, அப்படி நினைத்து கொண்டு அப்படி தீர்மானித்து கொண்டு பாவ வழிகளிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை. இப்படி என்ன நடந்து விட்டது? கடவுள் வேண்டாம்,
அவர் கொடுக்குற பரலோகம் கூட வேண்டாம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் கூட வேண்டாம். இந்த இந்த கடவுள் எனக்கு பிடிக்கல, நான் கடவுள் கூட இருக்க விரும்பலை. சில சமயத்தில் வீட்டில் பிள்ளைங்க அப்பா அம்மா கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு ஸ்கூலில் படிக்கிற காலகட்டங்களில் வீட்டை விட்டு ஓடி போகிற பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சிலர் அதை செய்வாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்புறம் பெற்றோர் அவங்களை தேடிட்டு திரிவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வைப்பாங்கன்னு வைங்க. அப்போ எப்படி பிள்ளைய வந்து வீட்டை விட்டு ஓடி போகுதோ அதுபோல் மனிதனும் கடவுள் எனக்கு வேண்டாமியா, இவர்கிட்ட இருந்தாக்க ஒழுங்காக இருக்கணும், ஒரு தப்பு செய்ய விட மாட்டார், நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய விட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறதையா கேட்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்லி இங்கே இவர்கிட்ட இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படி சொல்லி உலக மனிதர்கள் எல்லாருமே அவரவருடைய இருதயத்திலே கடவுள் பேசுகிறாரே அந்த வார்த்தைகளை மீறி 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 குற்றம் செய்கிறார்கள். அதை கடவுளுக்கு விரோதமாக செய்கிற குற்றங்களை பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. பாருங்கள், கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்களை பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானா இந்த மனசாட்சியில் கடவுள் பேசுகிற வார்த்தையை மீறி 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 செய்கிறது எல்லாமே பாவமாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சுட்டா மரணம் வந்துடும். ஆதாம் அன்றைக்கு சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் சாகாமல் இருக்க தான் உண்டாக்கப்பட்டான். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது சின்ன குழந்தையாக உண்டாக்கப்படலை, அல்லது ஒரு கிழவனாக உண்டாக்கப்படலை, ஒரு மிடில் ஏஜ்டு மேனாக அப்படி உண்டாக்கப்படலை. அவன் ஒரு வாலிபனாக உண்டாக்கப்பட்டிருந்தான். அதே போல் அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை உண்டாக்குனாரே, அவளும் ஒரு வாலிப பெண்ணாகத்தான் அங்கே உண்டாக்கப்பட்டிருந்தாள், ஒரு வாலிபனாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வாலிப வயது தான் மிகவும் அருமையானது. வாலிபன் தான் அந்த காலகட்டங்களில் தான் அவனுக்கு எல்லா விதத்திலும் மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் த பாடி, மனதில் அவனுடைய மூளை வேலை செய்கிறது, அற்புதமாய் நன்றாய் வேலை செய்கிறது, சரீரமும் நன்றாய் வேலை செய்கிறது. அப்புறம் போக போக சரீரத்தில் பலவீன வியாதிகள் வருது. ஆனால் அதோட சின்ன பிள்ளைகளை எடுத்தால் விவரம் தெரியாத ஸ்டேஜ், சரீரத்துலேயும் பலன் இல்லை, விவரமும் தெரியாத காலகட்டங்களில் சிறு பிள்ளைகளாக, குழந்தையா பையனா அல்லது சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த விவரம் தெரியலை. அப்படியான அந்த வாலிப வயது தான் ரொம்ப விசேஷமான காலகட்டங்கள். அந்த வாலிப வயதில் தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனாருன்னு. அந்த வாலிப வயதில் அவன் உண்டாக்கப்பட்டதான். ஒரு வேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வேளை ஆதாம் வந்து அந்த பிசாசு கட்சியில் சேராமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவமில்லாதவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், பரிசுத்தவான்களாய், மனதில் சமாதான சந்தோஷம் நிறைந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவன் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து நன்றாய் வாலிபர்களாகவே இருந்திருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் அப்படி நினச்சி பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்து அதனால் உண்டான அவனுடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சிறு குழந்தையாக பிறப்பாங்க, வாலிப வயதில் வந்து அந்த வாலிப வயதில் நிலை நிற்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு வயசே ஆகாது. உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாலிப பையங்களும் வாலிப பெண் பிள்ளைகளும், அப்புறம் அவர்களுக்கு பிறந்த சிறு குழந்தையிலேருந்து வாலிபர்களாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இடையில சிறு பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் வாலிபனாக வந்த பிற்பாடு அவனுக்கு அதுக்கு மேலே வயசாகாது, சாகவும் மாட்டான். மனிதன் செய்த பாவம்தான் மரணத்தை அவனுக்கு கொண்டு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? அவர் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பலன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, மூளையை வேலை செய்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறதி வருது, பலவீனம் வருது, மறதி வருது.
அப்புறம் வியாதி வருது, கடைசியில் சரீர மரணம் வருகிறது. இவன் ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து பிசாசுடைய கட்சியில் சேர்ந்ததுனால அவனுடைய ஆத்மா ஏற்கனவே மரணத்தை சந்திச்சிருச்சு. முதலாவது மரணம் ஆவிக்குரிய மரணம். என்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு அவன் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தான். சரீரம் இன்னும் வளருது, உயிரோடு இருக்குது, சரீரம் நடக்குது, சாப்பிட்றான், பார்க்குறான், கேட்குறான், என்னென்னலாமோ பெரிய காரியங்களை செய்கிறான். ஆனால் இந்த இவனுடைய உயிர் ஒரு மரித்து போன நிலைமை என்று சொல்லப்படுகிறது. அதாவது மரித்து போன நிலைமைன்னா இந்த நிலைமையில் அவன் நரகம்தான் போகணும். இந்த நிலைமையில் அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆதாம் செய்த பாவத்தினால மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான். அதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி ஆவிக்குரிய மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டதுனால அவன் ஒரு நாளிலே நரகம் போக வேண்டும், பெர்மனண்ட்டாக நரகம் போகணும். ஆனால் இடையில ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டால், இந்த சரீரத்தில் மரணம் வர வரைக்கும் அவன் மனம் திரும்பி அந்த ஆதாம் செஞ்ச மாதிரி நான் அந்த பாவத்தை செய்யலை, நான் மனம் திரும்புகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆக விரும்புகிறேன்னு சொல்லி மனம் திரும்பி அந்த பிசாசுடைய கட்சியிலிருந்து தேவனுடைய கட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பாருங்கள், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஆண்டவர் உள்ளே பேசுகிறார். அதை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த செய்திக்கு தலைப்பை என்னன்னு சொன்னால், மனிதனை தேடி வந்திருக்கிற கடவுள். மனிதனை தேடி வந்திருக்கிற கடவுள் என்று நான் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்கிறேன். மனிதனை தேடி வந்திருக்கிற கடவுள். இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய எல்லாருமே மனிதர்கள் கடவுளை தேடி போகிறாங்க, கடவுளை தேடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க, அந்த சாமிக்கு என்னமோ பலியிடுறாங்க, சாமிக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. இந்த ஊரில் இல்லை, எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் ஒரு பெரிய காரியத்தை செய்யும், அற்புதம் செய்யும்னு நினச்சாங்கன்னா இந்த ஊர் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே ஒரு தெய்வம் இருக்குதுனாலும் அங்கே தேடி போய் அந்த தெய்வத்தை வணங்கி எனக்கு இந்த காரியமெல்லாம் செய்யணும்னு சொல்லி கேட்டு வேண்டிக்கிற உலக மக்களை நீங்கள் பாருங்கள். இந்த உலக மக்கள் தேடுகிற தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மாதிரி குறிப்பிட்ட மாதிரி தெய்வங்களை தேடுறாங்க. என்னன்னு சொல்ல, இவங்க ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவனுடைய பிள்ளையாக இருக்கிற எல்லாரும் பாவிகளாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி தேவனை விட்டு பிரிந்திருக்கிறமே, நம்ம கடவுளை தேடணும், கடவுள்கிட்ட போய் உப்புரவாகணும், அதெல்லாம் ஆசை இருக்குது, தேடுறாங்க. ஆனால் என்ன தேடுறாங்க? சரியான விதத்தில் கடவுளை தேடவில்லை. இவர்கள் தேடுகிற தெய்வங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், இவங்க சாமியை கும்பிடுவேன்னுவாங்க, ஆனால் நான் என் விருப்பப்படி நான் வாழ்க்கையை வாழ்வேன், ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், நான் விரும்புகிற பாவங்கள்லாம் செய்யணும், நீ கடவுளாரு, நான் உன்னை கும்பிடுறேன், ஆனால் நான் விரும்புகிற பாவங்களை செய்ய நீ அனுமதிக்கணும் அப்படி சொல்லி இவர்கள் தேடுகிற தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் விரும்புகிற பாவங்களையெல்லாம் செய்கிறதற்கு அனுமதி கொடுக்கிற தெய்வங்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். மனிதன் தேடுகிற தெய்வங்கள் எல்லாமே, கடவுள்கள் எல்லாமே இவன் விரும்புகிற மாதிரி கடவுளாக இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். அது மாதிரி கடவுள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க விரும்புகிற மாதிரி பாவம் செய்ய அவங்க அனுமதிப்பாங்க. ஏன் இந்த திருடின, ஏன் இந்த பொய் சொன்ன, ஏன் இந்நேரம் ஏமாத்தின, ஏன் இந்நேரம் லஞ்சம் ஊழல்லாம் பண்ணுற, ஏன் இந்நேரம் கொள்ளையடிக்கிற, ஏன் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுற, ஏன் இப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொள்கிற, அதெல்லாம் அது கேட்க மாட்டேங்குது. ஆனால் இவன் அப்படிப்பட்ட தெய்வங்களை தான் வணங்குறான். ஏன்னா இவனுக்கு தேவையான மாதிரி தெய்வங்களை இவன் கண்டுபிடிச்சிக்கிட்டான். அப்படி தெய்வங்கள் இருக்கவும் செய்கிறார்கள்.
அவங்க தெய்வங்கள்னு இல்லைன்னு நான் சொல்லலை. அவர்களெல்லாம் உண்மையிலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இவர்களெல்லாம் உண்மையிலே தேவனுடைய தூதர்களாக இருந்தவர்கள். ஆனால் எப்படி ஆதாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அடங்க மாட்டேன்னு கடவுளை விட்டு விலகி கடவுள் வேண்டான்னு சொல்லி போய் பிசாசு கூட சேர்ந்தானோ, அதுபோல் அந்த தேவனுடைய தூதர்கள் கூட ஒரு கூட்டம் இந்த கடவுள் எனக்கு வேண்டாம், நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதர்கள் கடவுள் எனக்கு வேண்டாம், கடவுள் எனக்கு எதிரி, கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடவுளை விட்டு விலகிய அந்த தேவதூதர்கள் தங்களை தெய்வங்களாகவே பாவித்து கொண்டார்கள். அப்போ அந்த தெய்வங்கள்கிட்டயே கீழ்ப்படியாமல் இருக்குது, ஒரு அடங்காமல் இருக்கிறது, ஒரு மீறுதல் இருக்கிறது. அந்த தெய்வங்களே ஒரு அடங்காதவைகள். கடவுள் வந்து ஒழுங்காருன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன சும்மா டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒழுங்கு ஒழுக்கம்லாம் சொல்லிக்கிட்டே கிடக்குறீங்க, இதெல்லாம் நமக்கு ஆகாது, ஏன் இஷ்டப்படி எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வாழணும் என்று சொல்லி இந்த மனிதர்கள் தங்களுடைய இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் அந்த தேவ தூதர்களும் கூட இப்போ இந்த ஆதாம் எப்படி கெட்டுப்போனானோ அதே போல் அந்த தேவதூதர்கள் கெட்டு போய் கடவுள் எனக்கு வேண்டியதில்லை, நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோம், நாங்களே கடவுள் ஆகிக்கிறோம், இவர் என்ன ஒருத்தர் மட்டும் கடவுள், அதெல்லாம் முடியாது, நாங்கள் எல்லாருமே கடவுள் தான். நம்ம நாடுகளில் பொதுவாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், ஜனநாயக நாடுகளில் பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, எல்லாரும் இந்நாட்டு மன்னரே. என்னது? எல்லாரும் இந்நாட்டு மன்னரே. அப்போ மன்னன்னா ராஜான்னா அவன் ராஜா இருக்கிறான் ரைட்டான, நானும் ராஜா தான் அப்படின்னு எல்லாரும் தங்களை தாங்களே ராஜாக்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் அடங்காத பேர் வழிகள். எல்லோரும் நல்ல ஒரு மேன்மையான அந்தஸ்தில் வாழ்கிறதுல ஒன்றும் கடவுளுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை. ஆனால் அடங்காதவர்கள். இன்றைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருக்கிற பிள்ளைங்களாம் ஒழுங்காக படிக்காமல், நற்குணங்கள் இல்லாமல், நல்ல வாழ்க்கையில் வளராமல், கடைசிக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறப்ப அதுகளுக்கு ஏற்றாப்புல பொல்லாத பித்தலாட்டமான காரியங்கள் வந்து ஒன்று சேருது. அப்புறம் அது மாதிரி வாழ்க்கை ஆரம்பித்து எல்லாம் வாழ்க்கையே சர்வ குழப்பமாக வாழுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு இவன்கிட்ட என்ன பிரச்சனை? எனக்கு கடவுள் வேணும், நான் சாமி கும்பிடுவேன். கடவுள் நீ யாராக வேணாலும் இருந்துக்க, ஆனால் நீ எனக்கு கடவுளாக இரு. வினோதமாக இல்லை? நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள், அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். கடவுள் மனுஷனை உண்டாக்குறப்ப தான் பிள்ளையாக இருக்கணும், தான் கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு உண்டாக்குனார். அதனால் அவனுடைய மனசு கூட இந்த கடவுளோட கூட இருந்தால் தான் அவனுக்கு சமாதானம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். திரும்ப சொல்கிறேன், கடவுள் மனுஷனை உண்டாக்குனப்ப இவன் என் மகன் என் மக என் கூட தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அண்டி தான் வாழணும், நான் தான் இவங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வேன், அப்போ இவங்க என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்தால் தான் இவங்க எல்லாத்தையும் நான் செய்ய முடியும்னு அப்படிப்பட்ட மனப்பான்மையோட கூட தேவன் இந்த மனிதர்களை உண்டாக்கியிருந்தார். அப்போ இந்த மனிதர்களுக்குள்ள ஒரு சுபாவம் என்ன? நம்முடைய அப்பா, நம்முடைய கடவுள், நம்முடைய அப்பா, நம்ம வந்து இவரை ஆண்டி இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையோடு தான் எல்லா மனுஷரும் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கே மட்டும் அடங்கி இருக்கணுமா, நான் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஆதாம் விலகி போனானே, அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் தூதர்கள் அந்த கடவுள் வேண்டான்ட்டு விலகி போனாங்களே, அப்போ ஒரு பெருங்கூட்டம் அங்கே இருக்குது, பெரிய கட்சி ஒன்று இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன தேவதூதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆதாம் போல தேவன் வேண்டாம் என்று சொல்லி, இந்த உண்மையான தேவன் வேண்டாம் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியாத அடங்காத மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு கூட்டம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் அந்த தேவதூதர்களை தெய்வங்களாக வணங்குறதுக்கும் ரெடி. அந்த தெய்வங்களும் நீங்கள் என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்க, நான் ஒன்றும் கேட்கலன்னு சொல்கிற தெய்வங்களாக இருக்கிறாங்க. இந்த மனுஷருக்கு அப்படி தெய்வம் தானே வேணும்? இந்த மனுஷருக்கும் நீ ஏன்டா திருடுனேன்னு கேட்கக்கூடாது,
நீ ஏன் அந்த பாலியல் குற்றங்களுக்குள்ளே போகிற, ஏன் விபச்சாரத்துக்குள்ளே போகிற, ஏன் வேசித்தனத்துக்குள்ளே போகிற, நீ கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் ஒழுங்காக குடும்பமாக வாழுங்க அப்படி சொன்னால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்படி தான் வாழுவோம் அப்படி தான் வாழுவோம்னு சொல்லி ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ மனிதன் விரும்புகிறான். அந்த தெய்வங்களும் கூட ஏற்கனவே தேவனுக்கு கீழ்ப்படியாத தேவதூதர்கள் தானே. அவங்கள் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை கும்பிடு போதும் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த மனிதர்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற கடவுள்கள் கிடச்சிட்றாங்க. மனிதர்களுக்கு ஏற்ற கடவுள்கள் கிடைத்து விடுகிறார்கள். அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவங்க விரும்புகிற மாதிரி பாவத்தில் எல்லாம் வாழ்ந்துக்கலாம், அந்த தெய்வம் ஏன் எதுக்குன்னு கேட்காது. இவங்க விரும்புகிற மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம். அதாவது இதை நீங்கள் சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், மனிதன் உண்டாக்கப்படும் போது கடவுளை சார்ந்து தான் வாழணுங்கிற ஒரு ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. கடவுள் இல்லாமல் தனியாக வாழ முடியாது. கடவுள் இல்லாமல் வாழ போனால் இவனுக்கு திருப்தி இருக்காது. கடவுள் இல்லாமல் வாழ போனால் இவனுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, விரக்தியான வாழ்க்கை. என்னன்னாலும் ஒன்று நல்லா இல்லை. எதை எடுத்து பார்த்தாலும் கடைசியில் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா ஒரு சொத்து சேர்த்து வச்சான். அந்த பிள்ளைங்கெல்லாம் இந்த ஆள் என்றைக்கு சாகிறது, இந்த சொத்தெல்லாம் நமக்கு வர்றது, பத்தாவதுக்கு இந்த ஆள் அந்த எல்ஐசியில் பெரிய தொகைக்கு தன்னுடைய உயிரை இன்சூர் பண்ணியிருக்கிறான். இந்த கிழவை என்றைக்கு சாகிறது, சத்தா தானே அந்த எல்ஐசி பணமும் வரும், இவன் சொத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்லி பல மாடிகள் கட்டடத்துலேருந்து இந்த தாப்புனை அங்கே கீழே தள்ளி விட்டாங்களாம். என்னவா சொத்து வேணும், இப்படி தகப்பனையே கொல்லுகிற மக்களை பார்க்கிறீர்கள். நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த கடவுளையே கொன்ற மனிதர்களை பற்றி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கடவுளை கொன்ற மனிதர்கள். இந்த கடவுள் எனக்கு வேண்டான்னு விலகி போனாங்களே மனிதர்கள், கடைசிக்கு அந்த கடவுள் என்கிட்ட வந்துரு, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன், என் பிள்ளையா வச்சுக்கிறேன், நான் அவனை ஆசீர்வாதமெல்லாம் தரேன்னு சொன்னால் கூட இந்த மனிதர்கள் கடவுளை கொன்றார்கள் என்று நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். பைபிளில் ஆதாம் பாவம் செஞ்சு விலகி போயிட்டான், கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான். பிறகு காயின்கிற ஒருத்தன் அவன் மகன் அவனுடைய சகோதரனை கொல்றான். அப்புறமேலு ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அழைச்சார், நீ என் கூட உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. அவன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் மறுபடியும் தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இவ்வளவுதான் விஷயம் பைபிள் பூரா. அப்போ தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு அங்கே ஒரு வழி உண்டாகிறதே. இப்படி தான் கடவுளே மனுஷனை தேடி கடவுள் மனுஷனை தேடி வர்றார். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தான், மனுஷன் தேடும் கடவுள்கள். இதுக்கு முன்னாடி மனுஷன் தேடும் கடவுள்கள் பற்றி பார்த்தீங்க. அந்த கடவுள்கள் இவன் என்ன தப்பு பண்ணாலும் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்காது. ஆனால் நிஜ கடவுள் தப்பு பண்ணக்கூடாதும்பார். மனசாட்சியை மனிதனுடைய இருதயத்தில் வைக்கிறார். அந்த மனசாட்சிக்குள்ளே எது சரி எது தவறுன்னு அவர் அங்கே பேசுகிறாரு. சரியான காரியத்தை செய்ய அனுமதிக்கிறாரு, தப்பான காரியத்தை செய்ய அனுமதிக்கலை. அப்படி மீறி செஞ்சால் மனதில் குற்ற மனசாட்சி வருகிறது. இப்போ இவனுக்கு இந்த கடவுள் என்னையா அது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாரு, நமக்கு இந்த கடவுள் வேண்டாம் அப்படி சொல்லி பொதுவாக மக்கள், உலகமெங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு ஏற்ற கடவுள்களை தேடிக்கொண்டார்கள். நான் சொல்கிறேன், உலக மனிதர்கள் தங்களுக்கு ஏற்ற கடவுள்களை தேடிக்கொண்டார்கள். இந்த கடவுள் இவங்களுக்கு வேணும், இவங்க கடவுளை கும்பிடணும், கடவுளை கும்பிட்டாதான் இருதயத்தில் ஒரு சமாதானம். ஏன்னா அவங்க அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஏன் அப்படி கர்த்தர் உண்டாக்குனாரு, இந்த மனுஷன் தாங்கூடே மனுஷன் இருக்கணும்,
தான் கூட இருந்து நான் தான் தகப்பன், நான் தான் அவனை பெற்றேன், நான் தான் தகப்பன், இவன் ஏன் கூட இருந்தால் நல்லா இருக்கலாம், இவன் கட்சி மாறி அங்கிட்டு போயிட்டான்னாக்க தேவனுடைய எதிரியாகிய பிசாசு அவனை கொன்றுவான், பாவத்தில் வளத்தள்ளி கொன்றுவான், கடைசியில் ஒரு நாள் சரீரத்துலேயும் சாகிற போது நரகத்துக்கு தள்ளி விட்டுருவான். இதெல்லாம் தேவனுக்கு தெரிந்ததுனால கடவுள் ஒரு பக்கம் தேடி வர்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, மனுஷன் தேடுகிற கடவுள்கள் இவன் விரும்புகிற மாதிரி பாவங்களை செய்ய அனுமதிக்கிற கடவுள்கள். ஆனால் நிஜ கடவுள் என்ன பண்ணுறார், நான் என்னுடைய சாயல் ரூபத்தில் மனுஷன் உண்டாக்கினேன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிற கடவுள். அவர் இருந்து கொண்டு நீ ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சு தொலைச்சிருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக என்னவெல்லாம் செஞ்சுருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பி என்னிடத்துல வருவாயா என்று சொல்லி இவனை அழைக்கிற கடவுள் வந்திருக்கிறார். இவன் தேடி போகிற கடவுள்கள் வேறு, ஆனால் இவனை தேடி வந்திருக்கிற கடவுள் ஒருவர் இருக்கிறார். இவனை உண்டாக்கினவர், இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து வைத்தவரும், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறவரும், அப்படி தான் செய்த பரிகாரத்தினாலே ரத்தம் சிந்தி மரித்தாரே, அந்த பரிகாரத்தினாலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே, அதுதானே பாவத்துக்கான பரிகாரம். அந்த இரத்தத்தினாலே இவருடைய பாவங்களை மன்னிக்கிற, கழுவுகிற, இவர்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அங்கே இருக்கிறார். அவர் கூப்பிடுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். உலக மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்ன கேட்டால் அங்கே எழுதியிருக்கு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரும் கெட்டு போகாமல், யாரும் கெட்டு போகாமல். வாசிக்கிறேன் அதை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்புகிறவன் எவனோ, நம்பி ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ, அவன் கெட்டு நரகம் போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைந்து, அதாவது பரலோகத்தை பெறுவதற்காக இந்த இயேசுவை சிலுவையிலே தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது கவனிங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்பி ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ, யார்? இயேசு. அவன் கெட்டு நரகம் போகாமல், பாவத்தில் விழுந்து கிடந்து அப்படியே நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, ரட்சிப்பை அடைந்து பரலோகத்துக்கு வரும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை நமக்காக தந்து சிலுவையிலே நமக்காக அவரை பரிகாரம் செய்ய பண்ணினார். அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. நம்முடைய பாவத்தை நம்மளை கழுவணும், நம்முடைய பாவம் வர நம்மளை கழுவணும், பாவமே இல்லாமல் நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கணும். அதுக்கு யாரை எதால் முடியும்? தண்ணியை ஊற்றி கழுவ முடியாது, இல்லை வேறு பெட்ரோலை ஊற்றி கழுவ முடியுமா? அதுவும் கழுவ முடியாது. வேறு என்னென்ன கழுவுறதுக்கு என்ன ரசாயன பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வச்செல்லாம் ஒன்றும் கழுவ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சோப்பு கழுவிடுமா? அழுக்கெல்லாம் போக்கும், சரீரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் போக்கும். அப்புறம் தண்ணியில் ஊற்றி குளித்தா அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் பாவத்தை போக்குகிற ஒன்றும் இந்த பூமியிலே கிடையாது. அந்த பாவத்தை போக்குவதற்கு வல்லமையுள்ள ஒரே ஒன்று தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால, அது மூலமாக சிந்தின ரத்தத்தினால, அந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிற கடவுள் இருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அப்போ சொன்னேன், மனுஷன் தேடுகிற தெய்வங்கள் அது இவன் விரும்புகிற மாதிரி பாவங்களை செய்ய அனுமதிக்குது. ஆனால் கடவுள் பாவம் செய்ய அனுமதிக்கிறவரெல்லாம் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படி சொல்கிறவர். இப்போ ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டானா போட நரகத்துக்குன்னு விடலை, அவர் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாதிருந்தால், இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார். நம்ம ஆட்கள் தேடுறது பூரா இவன் இஷ்டப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அனுமதிக்கிற கடவுள்கள். ஆனால் இவர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு எந்த குடும்பத்துலேயுமே இந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்துக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? அதுபோல் தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வந்தால் இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும், உங்களை பரிசுத்தமாக்கும், நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆவீர்கள். இன்று முதல் உங்களுக்கு நரகம் இல்லை, பரலோகம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னை தேடி வந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இன்று நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் பரலோகத்துடைய பிள்ளையாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.